பிரேமா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம சேனலோட கோர் வேல்யூஸே இதுதான். என்ன தான் நம்ம இமிக்ரேஷன் சம்மந்தமாக இல்லை வந்து இங்கே யூஎஸ்ஏல வந்து என்னென்னலாம் வந்து சேமிக்கலாம், இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி பேசியிருந்தாலுமே வந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கோர் வேல்யூவாக நம்ம சேனலில் சொல்கிறது. ஸோ அது சம்மந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச ஒரு வீடியோ. டாப் 5 திங்ஸ் யூஎஸ்ஏல நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ. இது நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது தான் இல்லை பிரேமா? ஆமாம், நம்ம காரில் போகும்போது வீட்டில் இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு உரையாடல் தான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 5 தாண்டி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதே நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்கும். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. யூடியூப்ல வந்து ஹைப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேரை வந்து சென்றடையும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். பிரேமா 5th place. 5வது இடம் வந்து நீ அடிக்கடி வந்து நீ சொல்லிட்டு இருக்க இடம். பிரணீத்திக்கும் நம்ம தீரனுக்கும் வாங்கி கொடுக்கும்போது நீ அடிக்கடி இந்த ஒரு டேகை யூஸ் பண்ணுவேன். காசோட வேல்யூவே தெரியல, எது கேட்டாலும் உடனே கிடைச்சணும்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயம் கரெக்ட். மணி வேல்யூ என்னன்னு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் நினைக்கிறேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நம்ம வந்து வந்திருப்போம். அப்போல்லாம் வந்து சிறு வயதில் வந்து 5 ரூபா 10 ரூபாயோ வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு டாயோ ஒரு ட்ரெஸ்ஸோ வாங்குறது வந்து வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ காலங்கள் மாறிடுச்சு. ஸோ குழந்தைங்கள்ட்ட எல்லாமே ஈஸி அக்சசிபிளாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எல்லாமே எளிதில் கிடைத்திடுது. அதனால் அந்த மணியோட வேல்யூ தெரியல அப்படிங்கிறது ஆர்த்தியோட பாயிண்ட்டாக இருக்கும். எப்பயுமே அது ரொம்ப நல்ல பாயிண்ட்டாக நான் வந்து நினப்பேன். தீரன்ட்டே பண்ணிட்டு அது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு $2 $1 அதோட வேல்யூ நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து வேணும்னா அது உடனே அடம் பிடிச்சி வாங்குறது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்கன்ட்டு கேட்டு அது உடனே வாங்கி கொடுத்து இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட்டாக பார்க்குறேன் நான். ஆமாம், நீங்கள் எதுவுமே வாங்க தர மாட்டீங்க அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக வேற. ஆமாம், நீங்கள் எனக்கு எல்லாத்துக்கும் நோ தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், சிறு வயதுலேருந்து இன்னும் பெருசாக அந்த வேல்யூ தெரியாமல் போயிடுமோ. இந்த மணி மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம அப்படி ஒரு எனக்கெல்லாம் உண்மையாகவே நான் அப்படி ஒரு இடத்துலேருந்து வரும்போது நான் இப்போயுமே வந்து புது ட்ரெஸ் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு தேவையா அப்படின்னு நான் பல தடவை வந்து யோசிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பிரேமர்லாம் நான் சத்தியமாக இல்லை, நான் எது நினைக்கிறேனோ அதை வாங்கிடுவேன். அப்போயே அது வந்து ஒரு மோசமான விஷயம். அதை வந்து என் பிள்ளைங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன். இவங்க வந்து இப்போயுமே ஒரு விஷயம், ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னாலோ எதுனாலோ அவ்வளோ யோசிப்பாங்க. இதை நான் பண்ணுமா, இது வேணுமா எனக்கு, இல்லை நான் நிறைய வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய யோசிப்பாங்க. ஆமாம், நான் யோசிக்காமல் பண்ணுற ஒரு விஷயம்னா காஃபி டீ வாங்கி குடிக்கிறது. அது மட்டும்தான் ஆமாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். இதனால நிறைய பிடிக்காம போதோ அந்த மாதிரி தாட்லாம் எனக்கு வருது பிரேமா. ஏன்னா நம்ம மேலே ஒரு கோவமாயிடுறாங்க. நம்மலாம் இவ்வளோ நம்ம இல்லைனா இல்லை, வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கிப்போம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் தானே இருந்திருப்போம். ஆனால் இவங்களாம் வந்து இதனால கோச்சிக்கிறது, ரொம்ப சேடாகிறது, போய் உட்காந்து ஓரமாக உட்காந்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நடக்குது. அது ஜென்ரேஷன் சேஞ்சு. அது ப்ளஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த வாழ்வியல் அவங்க பார்க்குற நம்ம தனிமையாக இருக்கிறதுனால அது அப்படி இருக்கும் என்னன்னு தெரில. ஏன்னா நம்மளாம் வெளியில் விளையாட போயிடுவோம், நிறைய திங்ஸ் உடனே மறந்துடுவோம், வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஆக்குபைட் ஆகிடுவோம். இவங்க வந்து அதே பிடிச்சிட்டு அதே திரும்ப தீரன்லாம் ஒரு மாதம் ஆனாலும் திரும்ப அதே கேட்பான், ஒரு வருஷம் ஆனாலும் கேட்டுட்டு இருக்கான் சில விஷயம்லாம். ஆமாம், ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ 5வது பாயிண்ட் வந்து பணத்தோட அருமையாக சொல்லிக் கொடுக்குறது. 4th பாயிண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து நீ இதில் நிறைய அதை பற்றி பேசியிருக்க. அந்த எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த எமோஷன்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறது. அந்த உணர்வுகள்ங்கிறது இந்த ஜென்ரேஷன்லேயே அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கா, இல்லை வந்து அமெரிக்காவில் வந்து வாழக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா வந்து சில உணர்வுகளை வந்து இங்கே வளர குழந்தைங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து சாவு வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்காது. அதை வந்து அழுது நெஞ்சில் மார்பிள் அடிச்சுட்டு அது வந்து தெருவே வந்து ஒரு துக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒரு இறப்பு நடந்தால் கூட அது நமக்கு வந்து தெரியாது கிடையாது. ஏன்னா அது அமெரிக்காவில் அவங்க பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்துட்டு.
ஸோ இந்த ஒரு பெரும் துயரம்ங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு தெரியறதே கிடையாது இங்கே வளரும்போது. ஒரு பெரும் சந்தோஷம் வந்து தெரியுது, ஆனால் நம்ம ஊரில் அதே பெரும் சந்தோஷம் அப்படியே கான்ட்ராஸ்டாக பாரு. ஒரு கல்யாணத்துலேருந்து, ஒரு காது குத்துலேருந்து, ஒரு வளைகாப்புலேருந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம். இங்கே நம்ம நிறைய விஷயத்த இங்கே கொண்டு வந்து ட்ரை பண்ணுறோம், பட் அந்தளவுக்கு நம்மளால் வந்து பண்ண முடியாது பிரேமா, நிஜமாவே. கரெக்ட். அது ஒரு கஷ்டம். அதுதான் சொல்கிறேன். இது வந்து நம்ம அந்த ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். அது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 2 பக்கமான வாழ்வியல் வேறையாக இருக்குது. அங்கே வாழ்கிற ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு பெரும் துயரமோ ஒரு பெரும் சந்தோஷமோ அந்த உணர்வுகளில் கிடைக்குது. இங்கே வந்து அது இல்லாமல் போகிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரும் சேலஞ்சாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். மிக முக்கியமாக நாங்கள் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஐ திங்க் வந்து எல்லாருமே அதை வந்து பிளான் பண்ணுறாங்க. நம்ம குழந்தைங்களை வந்து இந்தியா கழிச்சிட்டு போய் பெரும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை பெரும் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி என்கேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட் உணர்வுகள் கிடைக்கும். கண்டிப்பாக கஷ்டம்தான். ஒரு 4 பேர் ஒரு டிக்கெட் போட்டு இந்த மாதிரி ஒரு யூஎஸில் இப்படி எக்கனாமிலாம் இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து மெயினாக யோசிப்பேன் பிரேமா. ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலியை காமிக்கும் போது அந்த த்ரூ அவுட் த இயர் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி வேல்யூஸ் வந்து கேரி பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. கரெக்ட், நல்ல பாயிண்ட். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கும்போது பாவம் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ 4 பேர் டிக்கெட்லாம் ரொம்ப 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 காஸ்ட்லி. ப்ளஸ் உனக்கு வந்து இமிக்ரேஷனில் நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் போகக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம குழந்தைங்கள்ட்ட அந்த உணர்வுகளை எப்படி வந்து பரிமாற்றம் செய்கிறது, நிறைய வீடியோ காலில் பேசலாம். குழந்தைங்களை கொஞ்சம் என்கேஜாக நம்ம ஃபேமிலி ஓரியன்டாக வந்து வச்சுக்கணும். அது ரொம்ப எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் சில நேரம் அவங்க வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பிரேமா. அந்த உட்காந்து அந்த ஃபேமிலியோட பேசுகிற டைம் வந்து ரொம்ப கம்மி. அது எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணாலும் அது நிறைய நேரங்களில் அது நடக்கிறது இல்லை. ஆமாம், கரெக்ட். இன்னும் சில நேரங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்தால் கூட போக முடியாத சூழ்நிலைலாம் இங்கே வந்து ஏற்படுது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா எக்ஸாம் இருந்துடும், இல்லை டிக்கெட் கிடைக்காது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அவங்க 2 பேரால் தான் போக முடியும், இல்லை இந்த எக்ஸாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஸ்கூலில் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேயாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்னால பேரண்ட்ஸால் அவங்க குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். கரெக்ட். ஸோ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்கும்போது அது பார்க்காத அந்த துயரமே தெரியாமல், அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த உணர்வுகள் வந்து அப்படியே வந்து மறைந்து போகுது, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு ஸ்டேபிளாக வச்சுருது. ஸோ ஏதோ ஒன்று, அதான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நம்மளால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அட்லீஸ்ட் நம்ம ஏன்னா இந்த பெரும் துயரம்லாம் பார்த்ததுனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இல்லை ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் நம்மளை விட்டால் கூட நம்ம வர்றதுக்கான வழி இருந்தது. அந்த குழந்தைங்க இங்கே வளரும் போது அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போகுது. அதனால் எல்லாத்துக்குமே ரொம்ப எமோஷன் ஆகிடுறாங்களோ, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப எமோஷனல். ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு உணர்வுகளை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரது, இல்லை உணர்வுகளை எப்படி பரிமாற்றம் செய்கிறது சரியான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிரேமா, தேர்ட் பாயிண்ட் 4th பாயிண்ட் ரிலேட்டட் தான் வரப்போகுது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உணர்வுகளை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரது, இல்லை பரிமாறுறதும் போது சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. எனிவே என்ன தான் வந்து நிறைய பிரச்சனை, எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு இல்லையா, வீட்டுக்கு வீடு வாசப்படி, ரைட். ஒரு பிரச்சனையால் ஒரு குடும்பமே முடிஞ்சிச்சுன்னா கிடையவே கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் வந்து அதையெல்லாம் தாண்டி நம்ம சொந்தத்தை நம்ம குழந்தைங்கள்ட்ட காட்டணும். இதுவும் மாமா, இதுவும் அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, இந்த மாதிரி சொந்தங்களை அப்படி கொண்டே வரணும். நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அது முடியாத, ஏன்னா அவங்க அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, பல மைல்கள். ஆக்சுவலாக இப்போலாம் யூஎஸ்ன்ற விஷயத்த பொதுவாக எடுத்துக்கிறத விட இந்தியாலுமே மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறத ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸில் மட்டும் இல்லை, இப்போ யூஎஸில் இருக்கவங்க கூட ஐ திங்க் கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக போகணும்னு நினச்சா கூட இந்தியாவில் இருக்கவங்க அந்த செப்பரேட் போகிறது வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஆமாம், நியூக்ளியர் ஃபேமிலி எப்பயுமே வந்து அது ஒரு ஷார்ட் டேர்முக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை வேறு ஏதோ பெரும் பிரச்சனையாக இருக்குது, நியூக்ளியர் ஃபேமிலி தான் போகணுன்னா அது வேறு கதை, ரைட். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குது, இதனாலே நான் வந்து ஃபேமிலியை விட்டு விலகி வரேன் அப்படின்னா அது ஷார்ட் டேர்முக்கு நல்லாயிருக்கும். பட் லாங் டேர்ம் பார்க்கும்போது இல்லை, உறவுகளில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது பேர் தானே உறவு இல்லையா. நீ வந்து அது கொஞ்சம் நாளது மாதிரி வளைஞ்சு குடிச்சு தான் போய் ஆகணும். ஸோ அதனால் அந்த உறவுகள் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு. ஒருவேளை பல 1000 மைலுக்கு அப்பால் இருக்காங்க அப்படின்னா இங்கே அந்த உறவுகளை உருவாக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அமெரிக்காவில். ஸோ அப்படி கிடைக்கும் போது அவர்களே உறவுகளாக ஆக்கிக்கொள்வது, மாமாடா அத்தடா அப்படின்னு சொல்லி வளர்க்குற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் ஆக்சுவலாக யூஎஸில் இப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸாக அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடங்களில் நான் கண்கூடாக காண்றேன். அது
சமீப காலமாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த உணர்வுகளை சொல்லிக் கொடுக்கணும்னா உறவுகள் ரொம்ப முக்கியம். இந்தியாலையும் ஆக்சுவலி இதை நிறைய ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரேமா. இப்போ இந்தியாவில் ஒரு ரிலேஷன் இருக்காங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் யூஎஸ்லேயோ யூகேலையோ துபாயிலையோ எங்கே இருந்தாலுமே நம்ம ஃபோன் பண்ணி பேசணும். இவங்க நம்மளோட ரிலேஷன் இப்போலாம் எவ்வளோ இது வந்துருச்சு பிரேமா பேசுகிறதுக்கு. முன்னாடி தான் ஃபாரின் இருந்தால் நம்ம பேசினா காசு அது மாதிரிலாம் இருந்தது. இப்போ வாட்ஸ்அப் வந்துட்டு நிறைய டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துச்சு. ஸோ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேணும் வேணான்னு எடுத்துகிட்டு போகிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. கரெக்ட். இது வெறும் பெற்றோருக்கு மட்டும் சொல்ல, அந்த குடும்பத்துக்கே வந்து சொல்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு உறவை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா அது வெறும் ஒரு சைடால் மட்டுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அது 2 சைடுமே இருந்தால் மட்டுமே தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறது அதுக்கப்புறம் மறைஞ்சு போடுறது இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தூரம் கண்டினியூ பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும், உறவுகளை உருவாக்கிக்கணும். அதுதான் வந்து 3வது பாயிண்ட்டாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பிரேமா. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம பேச போகிறோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து ஐ திங்க் யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் நம்ம தவறுதலாக கூட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கூடாது. அது கேஸ்ட்டாக இருக்கலாம், ரிலிஜனாக இருக்கலாம். மிக முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கும்போது ஒயிட் அமெரிக்கன்ஸ், பிளாக் அமெரிக்கன்ஸ், நீ அவங்கள்ட்ட பேசாது இவங்கள்ட்ட பேசாது அது சொல்ல விடவே கூடாது. அந்த மாதிரி யாரும் அப்படிலாம் இருக்கிறது இல்லை. நான் இருந்தாலும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது யாருமே இருந்துடக்கூடாது அப்படின்னு சில. ஏன்னா ஒரு பயம் சில பேருக்கு இவங்க இப்படி தான் இருப்பாங்களோ அவங்க அப்படி தான் இருப்பாங்களோன்னு ஜட்ஜ்மெண்டெல்லாம் யோசிப்போம். அது முன்னாடிலாம் இருந்தது, இப்போ ஐ திங்க் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பாயிண்ட். அது வந்து கேஸ்ட்டு, ரிலிஜியன், கலரு, எத்தினிக் எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்தே கூட கொஞ்சம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு அதை மறந்து கூட நம்ம சொல்லிக் கொடுத்துடக்கூடாது. அவங்க உலகத்தை வந்து அவ்வளோ அழகாக வச்சுக்கணும். ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அவங்கள வளர்க்கணும். டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தாய்க்கு சமமான ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வச்சுருக்கேன். தாய்மொழி. கரெக்ட். நீங்கள் வந்து எந்த மொழி பேசுகிறவங்களா வேணால் இருக்கலாம், உங்களோட தாய்மொழி எதுவாக வேணால் இருக்கலாம். நான் வந்து இதை பற்றி பேசுறது முன்னாடி சொல்கிறேன், தமிழ் மொழி மட்டும் தான் சிறந்ததுன்னு நான் பேசவில்லை. அந்தந்த மொழியும் அந்தந்த அவர்களுக்கு சிறந்த மொழி தான். உலகத்திலே வந்து பெருவில் உள்ள ஒரு மொழி வெறும் 3 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்களாம். அந்த மொழி இப்போ 3 பேர் பேசின பிறகு அழிஞ்சிரும். அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கலாம், அந்த மொழி அழிஞ்சிரும். ஸோ அதை அவங்க வளர்க்கணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான தாய்மொழியை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்குறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது எந்த மொழியாக வேணால் இருக்கலாம். அது சுந்தர தெலுங்காக இருக்கலாம், மயக்கம் மலையாளமாக இருக்கலாம், காந்த கன்னடமாக இருக்கலாம், செம்மொழி தமிழாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் கையில் கொடுக்குறது நம்மளோட பொறுப்பில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து தாய்மொழியை வந்து பயிற்றுவிக்கணும். நீங்கள் எத்தனை மொழி வேணால் கற்றுக்கிட்டு தவறில்லை, முதல் மொழியாக தாய்மொழி இருக்க வேண்டும். அதுவுமே யூஎஸ்லலாம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. நிறைய தமிழ் சங்கத்தில் தமிழ் கிளாஸஸ் நடத்துகிறாங்க, நிறைய ஆன்லைன் கிளாஸஸில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் தமிழ் சம்மந்தமாக நிறைய நடத்துகிறாங்க பிரேமா யூஎஸ் பொறுத்த வரைக்கும். ஆமாம், இப்போ ரீசெண்ட் டைமாக ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. வாசிக்கிறாங்க. ஒரு இடத்த வந்து ரெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து தமிழ் புத்தகம் வாசிக்கிறது. என் ஃப்ரெண்டு வந்து யூட்டாவில் இருக்கான். தமிழ் வாசிப்பாளர் சங்கம்னே ஒன்று வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஊருக்கார் தான், அவன்கிட்ட பேசும்போது சொன்னேன், சூப்பரா, இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் எல்லாருமே அப்படின்னு. நிறைய தமிழ் சங்கங்கள் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா தமிழ் மொழி ஆக சிறந்த மொழி. நீ வந்து அந்த ஒரு மொழியை கொடுக்கும்போது அது எல்லாத்தையும் வந்து நீ கொடுக்குற. நீ வந்து தமிழை பற்றி பேசும்போது நம்ம சங்க இலக்கியம் பேசலாம், இன்னும் 3000-4000 ஆண்டுக்கு பின்னாடி பேசலாம், 50 காப்பியங்கள், 8 தொகை நூல்கள், திருக்குறள், ஆத்திச்சூடி, இதெல்லாமே பேசலாம். அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக அவங்களுக்கு இருந்ததுன்னா இப்போ வர தமிழ் பாடல்கள் உள்ள தமிழை கொடுக்கணுனாலே அவங்களுக்கு தமிழ் புரியணும் இல்லையா? இல்லைனா எதையுமே புரிய முடியாது. சில பேருக்கு மொழி என்பது வெறும் தகவல் பரிமாற்றமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மொழி என்பது ஒரு வாழ்வியல் பரிமாற்றமாக தான் நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ஆர்த்தி, பூவே பூச்சிடுவான ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வர சரணத்தில் அந்த பாட்டிக்கும் அந்த பேத்திக்கான அந்த எமோஷனை சொல்லணும். அது தமிழ் மொழி எப்படி சொல்லுது பாரு. அழைப்பு மணி ஓசை எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன், தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணீர் வெந்நீரை வார்ப்பேன். அது அழுகுற வரைக்கும் சொல்லிடுறாங்க. அடுத்த வாதம் ரொம்ப பாரு. கண்களும் தேய்ந்தது, ஜீவனும் ஓய்ந்தது, ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய். அந்த பேத்தி வர்றது எவ்வளோ அழகாக ஒரு தமிழ் சொல்லுது பாருங்க. இந்த பாடம் நான் பல காலமாக கவிஞர் வாலி எழுதுனா நினச்சிட்டு இருந்தேன். அதற்கு காரணம் தூங்காத தம்பி தூங்காதேன்னு ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஊமை வச்சிருப்பார். ரைட், வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம்னு வச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு ஊமை. ஆனால் இதை எழுதின வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருப்பார். சூப்பரான ஒரு விஷயம். தமிழ் மொழி நீ அது ஒரு கவிதை எழுதி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேமல்ங்கிற வார்த்தையை நீ எப்படி ஒரு கவிதையில் சொல்லுவேன்? பித்துக்குழிங்கிற ஒரு வார்த்தை எப்படி ஒரு கவிதையில் சொல்லுவேன்? திருடா படத்தில் வர இசைப்புள்ள அவர்கள் வந்து அக்கப்பல்லாங்கிற ஒரு இசை வடிவத்தில் அந்த பாடல் இருக்கும். அதாவது வந்து வாத்தியக்கருவிகள் இல்லாமல் வெறும் வார்த்தைகளாலே இருக்கும். அதில் இந்த பார்த்து வரும், கழுத்தோர தேமலையும் காதோர மச்சத்தையும் பார்ப்பதை போ அப்படின்னு வரும்.
அதே தாஜ்மஹால் படத்தில் ஈச்சி எலுமிச்சி பாட்டில் இந்த ஒரு வார்த்தை பித்துக்குழியும் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அந்த பாட்டில் ஒரு அழகான ஒரு ஊமையும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பாரு. மெல்ல நடக்கிற வாத்து கூட்டம் தண்ணிக்குள்ள முட்டை போடும்படி வாத்து முட்டையை போல உதட்டு வந்த சொல்லும் நெஞ்சில் முங்குமடி அப்படின்னு. இந்த ஒரு ஊமையை எது சொல்லுது? ஒரு மொழி சொல்லுது. இந்த ஊமையை புரிஞ்சு ரசிக்கணும்னா அந்த மொழியோட அவசியம் இல்லையா? இன்னும் தமிழ் மொழியில் எவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து சமகால பாடல்களை எடுத்துக்கோங்க. கவிஞர் வாலி மாதிரி ஸ்லேடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரே சொல்ல 2 விதமாக சொல்கிறது. இப்போது இந்த மங்காத்தா படத்தில் அந்த பாட்டில் வழக்கை அப்படிங்கிற வார்த்தை 2 விதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வழக்கைங்கிறத கைக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் அவனை வளைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஸ்லேடே வந்து அவங்க வந்து ஊதா 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 பூன்னு ஒரு பாட்டு இருக்குது, மின்சார கண்ணா நினைக்கிறேன். தலைவன் சொல்கிறதா ஒரு வார்த்தை வரும், எந்தன் காதலி சொல்லுவதே இனி ஆணை, ஆணைங்கிறது கட்டளை அப்படிங்கிற மாதிரி. அதே தலைவி திரும்ப அவங்க சொல்லுவாங்க, எந்தன் தாவணி வென்றிடுமோ ஒரு ஆணை அப்படியே ஆண்பாலை குறிக்கக்கூடியது. அதாவது ஒரே வார்த்தை 2 விதமாக. இதெல்லாம் சங்க இலக்கியத்திலே இருந்தது. அதெல்லாம் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா இந்த மொழியோட எவ்வளோ சுவை இருக்கு பாரு. அதே மாதிரி வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு, செம்புல சேரும்னு ஒரு சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில இருக்குது. அதாவது செந்நிற மண்ணில் சேர்ந்த ஈரம் வந்து பிரிக்க முடியாதான், அந்த செந்நிற மண்ணையும் ஈரத்தையும் பிரிக்க முடியாதான். அதை வந்து ஒரு காதல் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. நீரும் செம்புல சேரும் கலந்தது போல் கலந்தவர் நாம் அப்படின்னு. எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து உணர முடியும்? ஒரு மொழியோட துணை இல்லாமல் எப்படி உணர முடியும்? தமிழ் மொழி எதையும் மாற்றும். எத்தனையோ தற்கொலையை மாற்றிருக்கும் நாமுத்துக்குமார் அவர்களோட இந்த ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாள் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. அவ்வளோதான். சரி, எவ்வளோ பெரிய கவிஞர் பாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து சொர்க்கத்தில் கவிஞர்கள் பஞ்சம்னு நினைக்கிறேன். அவங்கள சீக்கிரம் காலம் கூப்பிட்டு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய கவிஞர். அவரை பற்றி சொல்லும்போது கவிஞர் வாலி வந்து சொல்லியிருக்காரு, அவரோட இந்த ஒரு பல்லவி போதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பாருன்னு. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல். காதலை பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இன்னொரு ரொம்ப அருமையான நிறைய பாடலாசிரியர் இருக்காங்க. தாமரை அக்கா அவங்கள மாதிரி எழுதவே முடியாது. இலக்கியம் அப்படியே கொட்டும் அவங்களோட வார்த்தையில். ஆங்கில கலப்பு இல்லாமல் தான் எழுதுவோன்னு ஒத்த காலம் இன்னி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. இது கதிர்வேலன் காதலில் வர அன்பே நண்பேன்னு ஒரு பாட்டு. ஏன்னா வந்து எங்களோட கல்யாண கேசட்டில் அந்த பாட்டு வந்து இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வந்து கேட்போம். என் வானம் பார்க்க வழி செய்த சாளரம் நீதானே அப்படின்னு வந்து வரும். ரொம்ப அருமையாக இருக்குல்ல. பார்த்த முதல் நாளில் கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் கவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான், கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான்னு வந்து சரணத்தில் எழுதியிருப்பாங்க. சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க. அவங்களோட இன்னொரு ஆக சிறந்த ஒரு எழுத்து எனக்கு வந்து மாறா படத்தில் வர யார் அழைப்பதுங்கிற பாட்டு. அலைவார் அவரெல்லாம் தொலைவார் வசனம் தவறு, அலைவார் அவரே தான் அடைவார் அவர் அடையும் புதையல் பெரிது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதோட விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஹைகோவை போடுவாங்க பாரு, அடங்காத நாடோடி காற்றல்லவா அப்படின்னு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஹைகோ வடிவம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹைகோ வடிவம். நான் கவிதை எழுதும்போது இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஒரு நிலா உடைந்து 1000 நிலாவானது ஒரு குடிசை வீட்டுக்குள் அப்படின்னு. ஒரு குடிசை வீட்டோட அந்த மேன்மையை சொல்கிற மாதிரி. ஆத்தி லவ் பண்ணும்போது எனக்கு இந்த ஹைக்கூ இன்னுமே எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. தாமரைப்பூ தடாகத்தை விட்டு தரையில் பூக்க தொடங்கியது நீ நடைபெற்ற நாள் முதல் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு தமிழை ரசித்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த எனக்கு என்ன பயம்னா, என் குழந்தைங்கள்ட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது. வெறும் இதெல்லாம் வந்து இந்த சமகால பாடலாசிரியர்கள் படுத்து எடுத்து சொல்கிறேன். இன்னும் நிறைய பாடலாசிரியர் இருக்காங்க. கபிலன் இருக்காங்க, யுகபாரதி இருக்காங்க, ஸ்நேகன் இருக்காங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களை விட்டு நிறைய எழுத்தாளர்கள் இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ஜெயகாந்தனும் அசோகமித்ரனும் ஜானகிராமனையும் பிரபஞ்சனையும் எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? அவங்களோட எழுத்துக்களை படிக்கும்போது இன்னும் ஒரு பிரபஞ்சமே வந்து நமக்கு திறக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளை விட முடிஞ்சிட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு உண்மையாகவே எனக்கு அந்த பயம் வந்துட்டுருக்கு. நான் வந்து என் ஜென்ரேஷன் கொடுக்கல, இந்த மாதிரி எல்லாருமே கொடுக்கலனா பெருவில் நான் சொன்ன அந்த மொழி மாதிரி லாஸ்ட்டாக 3 பேர் பேசக்கூடிய ஒரு மொழியாக எந்த ஒரு மொழியும் ஆகிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களோட தாய்மொழியை அடுத்த ஜெனரேஷன் கொடுக்குறது. அவங்க அதுக்கப்புறம் வாழ்வில் எல்லா முன்னேற்றத்தையும் அடைவாங்க. வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுப்பாங்க. எங்களோட பாயிண்ட்ஸாக இது இருக்குது. நாங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருந்துக்கலாம். நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக போயிடுச்சு. ஏன்னா மொதல் பாயிண்ட்டை பற்றி தமிழ் வந்து அப்படியே நிப்பாட்ட அதை பற்றி எழுத்துலேயே போயிடும். ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் வந்து வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.